வைரமுத்துவ டைரக்டா எதிர்த்து எல்லா உண்மையுமே ஓப்பனா சொன்னனால சின்மயை தமிழ் இண்டஸ்ட்ரியில பாடவே கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சிருந்த விஷயம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படி பேன் பண்ணி வச்சிருந்த டைம்லயும் பேன் ஆகுது மயிராவது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா ரெண்டு லிஜெண்ட் யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்க தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்ல தி வரலங்கிற காரணத்தினால சின்மயை பாட வச்சாரு ஏஆர் ரஹ்மான். ஆனா கடைசியில படத்திலே இவங்களை பாட வச்சிருக்கலாம் போலங்கிற அளவுக்கு ஒரு ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து செதற விட்டாங்க சின்மயி. இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிறது இது 2023 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துச்சுன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி லோகேஷ் கனகராஜோட லியோ தான். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்மயை பேன் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியோட மிக மிக முக்கியமான மிக பெரிய படமான லியோ படத்துல த்ரிஷாவோட வாய்ஸ்க்கு டப்பிங் பண்ண சொல்லி லோகேஷ் கனகராஜ் சின்மயை அப்ரோச் பண்ணிருக்காரு. லோகேஷ் சார் வந்து கேட்டபோது சார் தெரிஞ்சுதான் பண்றீங்களா அப்படின்னு பாத்துக்கலாம் மேடம் அப்படின்னாரு. தமிழ் சினிமால பல வருஷமா குப்பை கொடிட்டு இருந்தவங்களே சின்மய்க்கு சான்ஸ் கொடுத்தா நமக்கு பெரிய பிரச்சனையாகும் சொல்லிட்டு பயந்து ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா தலைவர் லோகேஷ்க்கு இருக்க தில்லே வேற லெவல். இந்த அளவுக்கு இருக்கறனாலதான் இவ்வளவு சீக்கிரமாவே இவ்வளவு பெரிய வளர்ச்சி கிடைச்சிருக்கு இவருக்கு. இவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்த சட்டை இஷ்டப்பட்டு கிழிச்சிட்டு வந்திருக்கேன்.